Hi hello everyone, welcome to my channel. நம்ம இப்போ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து ChatGPT பயன்படுத்துறீங்க அப்படின்னா, நீங்க பயன்படுத்தக்கூடிய அந்த ChatGPTல எரர்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய வந்துகிட்டு தான் இருக்கும். நீங்க வந்து நிறைய எரர்ஸ் வந்து பாருங்க நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் வருவீங்க. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ChatGPTல என்னென்ன எரர்ஸ்லாம் வரும், அந்த எரர்ஸ்லாம் எப்படி நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்மளுடைய ChatGPTல காமனா வரக்கூடிய அந்த எரர்ஸ்லாம் என்னென்ன அதை லிஸ்ட் பண்ணி நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வந்து எடுத்துக்கக்கூடிய எரர்ஸ் எல்லாமே இதை தவிர இன்னும் நிறைய எரர்ஸ் வந்து வரலாம். அதை சால்வ் பண்றதுக்கான அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே சேம் தான். ஓகே, இப்போ எல்லாமே தெளிவா பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க வந்து ChatGPTல ஒரு மெசேஜ் ஒரு ப்ராம்ப்ட் சென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் வந்து சென்ட் ஆகாது, அப்படியே வந்து பாருங்க நிற்கும். அதுக்கப்புறம் ஒரு பாருங்க, நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் நீங்க சென்ட் பண்றீங்க அப்படின்னா இப்போ அங்க இருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரது லேட் ஆகும், டிலே பண்ணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க வந்து ஒரு இமேஜ் ஜென்ரேட் பண்ண சொல்றீங்க அப்படின்னா அது இமேஜ் ஜென்ரேட் பண்ணாம அது வந்து லோடிங் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் வந்து பாருங்க உங்களுக்கு இமேஜ் ஜென்ரேட் ஆகாம அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஸ்டக் ஆகி அப்படி நின்றும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, உங்களுக்கு சம்திங் வான் ராங் சொல்லிட்டு வரும். அதுக்கப்புறம் நெட்வொர்க் எரர் வரும். அதுக்கப்புறம் சம்திங் சீம்ஸ் டு ஹேவ் கான் ராங் சொல்லிட்டு இது போல எரர் வந்து வரும். அதுக்கப்புறம் எரர் ஜென்ரேட்டிங் ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு இது போல வந்து வரும். அதுக்கப்புறம் சாட் லோடிங் எரர் வந்து வரும். அதாவது சாட் லோடிங் ஆகாம அப்படியே வந்து பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகி நிற்கும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க லாகின் ப்ராப்ளம் இருக்கலாம். அதுக்கப்புறம் வெரிஃபை யுவர் ஹியூமன் எரர் இது போல வந்து பாருங்க வரும். அதுக்கப்புறம் டூ மெனி ரெக்வஸ்ட் எரர் வந்து பாத்தீங்கன்னா வரும். ChatGPT வந்து பாருங்க டோட்டலா ஸ்லோவா இருக்கும். இது போல வந்து பாருங்க ChatGPTல நிறைய எரர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வரும். இப்போ இது போல ChatGPTல வரக்கூடிய எல்லா எரர்ஸுமே சால்வ் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் அப்படின்றது சேம் தான். அதுக்கு வரக்கூடிய ரீசன் அப்படின்றது காமன் தான். அதனால இப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் சொல்லிட்டு இப்போ நம்ம டீடைலா பார்க்கலாம். இப்போ நமக்கு இந்த ChatGPTல எரர் வருவதற்கான முக்கியமான ஒரு 3 காரணங்கள் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ அதாவது இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, ChatGPT அதாவது OpenAI சர்வர் ப்ராப்ளம். இப்போ இதனால வந்து பாருங்க நமக்கு வந்து ChatGPT வந்து சரியா ஒர்க் ஆகாது. இப்போ வந்து OpenAIயோட சர்வர் வந்து அதிகமா லோட் ஆகும் போது வந்து பாருங்க உங்களுக்கு இந்த இஷ்யூ வந்து வரும். இப்போ இதுல வந்து பாருங்க ஹை டிராபிக் ப்ராப்ளம் இருக்கும். ஹை டிராபிக் ப்ராப்ளம் அப்படின்னா ஒரே நேரத்திலேயே வந்து பாருங்க ChatGPT வந்து நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த டைம்ல வந்து பாருங்க சர்வர் வந்து லோட் ஆகும். சர்வர் லோட் ஆகும் போது உங்களுக்கு வந்து ஸ்லோவா இருக்கும். ChatGPT ஒர்க்கிங் பண்றது ஸ்லோவா இருக்கும். மெசேஜ் சென்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து லேட்டா வந்து போய் சேரும், லேட்டா ரெஸ்பான்ஸ் ஆகும். அதாவது நிறைய பேர் வந்து பயன்படுத்தும் போது டிராபிக் அதிகமா இருக்கிற டைம்ல இது போல இஷ்யூ வந்து வரும். அந்த டைம்ல எதுவுமே பண்ண முடியாது, நீங்க வந்து வெயிட் பண்ணி தான் நீங்க வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும். இது வந்து காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை, எல்லாத்துக்குமே இது வந்து காமனா இருக்கக்கூடிய பிரச்சனை தான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம். இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒரு ப்ராம்ப்ட் வந்து நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த மெசேஜ் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து சென்ட் ஆகாது. நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு நெட்வொர்க் தரப்புல என்ன ஒரு எரர் வந்து வரும். அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பாதியிலே நின்றும், எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. இது போல வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் ப்ராப்ளத்தினால உங்களுக்கு வந்து எரர் வந்து வரும். உங்களுக்கு வந்து சம்திங் வான் ராங் இது போல நிறைய எரர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டர்நெட் ப்ராப்ளத்தினாலே வரும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க ப்ரௌசர் அல்லது ஆப் இஷ்யூனால வந்து பாத்தீங்கன்னா வரும். நீங்க வந்து ChatGPT ப்ரௌசர்லயும் பயன்படுத்தலாம், அப்படின்னா ஆப்லயும் வந்து பயன்படுத்தலாம். இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து கேட்சா இருக்கட்டும், குக்கீஸா இருக்கட்டும், எக்ஸ்டென்ஷனா இருக்கட்டும், VPN இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா வரும். இது எப்படி சால்வ் பண்றது சொல்லிட்டு நான் வந்து இப்ப லிஸ்ட் பண்ணி சொல்றேன். இப்போ நமக்கு ரீசன் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க OpenAI சர்வர் பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனை இருக்கு, அதுக்கப்புறம் ப்ரௌசர் அண்ட் ஆப் இஷ்யூ வந்து இருக்கு. இந்த 3 ரீசன்னால தான் வந்து பாருங்க இந்த ChatGPT அப்படின்றது நிறைய எரர்ஸ் வரும். உங்களுக்கு வந்து ChatGPT உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாம போகும். இப்போ அதை சரி பண்றதுக்கான சொல்யூஷன் அப்படின்றத பார்ப்போம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா OpenAIயோட அந்த ஸ்டேட்டஸ் பேஜ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணணும். அதாவது உங்களுடைய ChatGPTல அந்த OpenAIல எந்த ஒரு இஷ்யூவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய அந்த ஸ்டேட்டஸ் OpenAIயோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து காமனா உங்களுடைய ChatGPTல ஒரு எரர் வந்து நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த எரர் வந்து உங்களுக்கு மட்டும் தான் வருதா, அப்படி இல்லைன்னா ChatGPT பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே அந்த எரர் வந்து வருதான்னு சொல்லிட்டு இப்போ நீங்க வந்து அதை நீங்க செக் பண்ணணும். அது எப்படி நம்ம செக் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நீங்க எதனா ஒரு ப்ரௌசரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அந்த ப்ரௌசர்ல நீங்க வந்து status.openai.com சொல்லிட்டு நீங்க வந்து டைப் பண்ணி சர்ச் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரக்டா OpenAIக்கான அந்த பேஜுக்குள்ள கூட்டிட்டு போகும். அந்த பேஜ்ல நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா OpenAIல எதனா இஷ்யூ இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த பேஜ்ல வந்து உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க இந்த இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பேஜ்ல உங்களுக்கு எதனா ஒரு இஷ்யூ காமிக்குது, எரர் எதனா காமிக்குது அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த எரர் வந்து உங்களுக்கு மட்டும் வராது, ChatGPT பயன்படுத்தக்கூடிய எல்லாத்துக்குமே எரர் வந்து காமனா வந்து வரும். ஆனா அந்த பிரச்சனை வந்து உங்களுக்கு மட்டும் தான் நினைச்சிருப்பீங்க, ஆனா அந்த பேஜ்ல எரர் காமிச்சா எல்லாத்துக்குமே வரும். இப்போ அந்த பேஜ்ல வந்து பாருங்க, அந்த பேஜ்ல அந்த ChatGPT தரப்புல இருக்கட்டும், OpenAI இருக்கட்டும், அது எதனா ஃபியூச்சர்ல எதனா சர்வீசஸ்ல பிரச்சனை இருக்கு அப்படின்ற பட்சத்துல இப்போ அந்த அதை மட்டும் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவாங்க. ஈஸியா வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் இந்த எரர் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்க வந்து இது போல OpenAI அந்த ஸ்டேட்டஸ் பேஜ் வந்து நீங்க செக் பண்ணும்போது உங்களுக்கு அதுல எதனா ஒரு எரர் காமிக்குது, சர்வர் பிரச்சனை இருக்கு, சர்வீஸ் பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு எதனா ஒன்று சொல்லியிருக்காங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க எந்த ஒரு ஃபிக்ஸுமே பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அது போல எரர் வந்தாலும் நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்க வந்து சில மணி நேரம் ஃபியூ ஹவர்ஸ் நீங்க வெயிட் பண்ணி அப்படின்னா அவங்களே வந்து அந்த பிரச்சனை வந்து சரி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும்.
ஓகே, இப்போ வந்து பாருங்க, நீங்க வந்து ஓப்பன்ஏஐயோட அந்த ஸ்டேட்டஸ் பேஜை நீங்க வந்து செக் பண்ணும்போது அதுல வந்து எந்த ஒரு எரருமே காமிக்கல, எந்த ஒரு இஷ்யூமே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்ற பட்சத்துல, ஆனா எரர் வந்து உங்களுக்கு மட்டும் வருது அப்படின்னா உங்களுக்கு என்ன எரர் வருதோ அதை சரி பண்றதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம பார்ப்போம். இப்போ நீங்க வந்து ChatGPT பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய ப்ரௌசர்ல பயன்படுத்தினாலும் சரி, அல்லது நீங்க வந்து ChatGPT ஆப்ல பயன்படுத்தினாலும் சரி, இப்போ நீங்க இது காமனா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நீங்க வந்து லாங் டைமா ChatGPT அந்த சாட் பேஜுக்குள்ள வந்து இருக்கும்போது உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து பாருங்க, இது போல வந்து பாருங்க சரியா ஒர்க் ஆகாம போகலாம். உங்களுக்கு வந்து மெசேஜ் ரெஸ்பான்ஸ் பண்றது லேட் ஆகலாம், மெசேஜ் சென்ட் ஆகுறதுல ப்ராப்ளம் இருக்கும், சாட் ஹிஸ்டரி லோட் ஆகுறது லேட் ஆகும். இது போல நிறைய விஷயங்கள் வந்திருக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, நீங்க ப்ரௌசர் யூஸ் பண்ணாலும் சரி, ஆப் யூஸ் பண்ணாலும் சரி, அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஓபன் பண்ணி நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நீங்க வந்து உங்களுடைய பேஜ் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து உங்களுடைய ChatGPT ஆப்பை லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்றது. இப்போ இது போல பண்ணும்போது வந்து பாருங்க இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். சம்டைம்ஸ் வந்து பாருங்க அது வந்து சீசன் எக்ஸ்பயர்டு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த சீசன் எக்ஸ்பயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து வரும். அதனால நீங்க வந்து உங்களுடைய ChatGPT அக்கௌண்ட்டை நீங்க வந்து லாக் அவுட் பண்ணிட்டு திரும்ப லாகின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். அதனால நீங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டா வந்து டெலீட் பண்ணணும். இப்போ நீங்க வந்து ChatGPT ப்ரௌசர்ல பயன்படுத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து இது போல ப்ரௌசிங் டேட்டா வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து கேட்சா இருக்கட்டும், குக்கீஸா இருக்கட்டும், இது போல அந்த ப்ரௌசிங் டேட்டா வந்து நீங்க செலக்ட் பண்ணி டெலீட் வந்து பண்ணிக்கோங்க. இதை டெலீட் பண்ணும்போது வந்து பாருங்க, இப்போ ப்ரௌசர் சைட்ல இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகி ChatGPT அப்படின்றது உங்களுக்கு வந்து சரியா வந்து ஒர்க் ஆகும். இப்போ நீங்க இதை ஆப் சைட்ல இருந்து நீங்க சரி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து இதை ஆப் சைட்ல இருந்து சரி பண்றதுக்கு நீங்க வந்து உங்களுடைய மொபைல்ல செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ் பேஜ்ல ஸ்க்ரோல் பண்ணுவீங்க அப்படின்னா செட்டிங்ஸ்ல ஆப்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அந்த ஆப்ஸை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ChatGPT சொல்லிட்டு இருக்கும். ChatGPT கிளிக் பண்ணிக்கோங்க. ChatGPT கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பாருங்க, அதுல வந்து கீழே பாட்டம்ல கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு சில மொபைல் டிவைஸ்ல கொடுத்துருப்பாங்க. சில மொபைல் டிவைஸ்ல ஸ்டோரேஜ் அண்ட் டேட்டான்னு சொல்லிட்டு அது போல ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா கிளியர் டேட்டா அண்ட் கிளியர் கேட்ச்னு சொல்லிட்டு இருக்கும். கிளியர் கேட்ச் அண்ட் கிளியர் டேட்டா அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி ரெண்டுத்தையும் நீங்க வந்து கிளியர் பண்ணுங்க. கிளியர் கேட்ச் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி கிளியர் கேட்ச் டேட்டா கிளியர் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் கிளியர் டேட்டா கிளிக் பண்ணி இப்போ ChatGPTக்கான டேட்டா கிளியர் பண்ணிருங்க. இப்போ நீங்க இது போல வந்து கிளியர் பண்ணிட்டு நீங்க வந்து பேக் வந்துட்டு ChatGPT ஓபன் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தி பாத்தீங்க அப்படின்னா ChatGPT அப்படின்றது உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாவே ஒர்க் ஆகும். நீங்க வந்து டெஸ்க்டாப் அப்படின்னா ப்ரௌசர்ல வந்து நீங்க உங்களுடைய ப்ரௌசிங் டேட்டாவை கிளியர் பண்ணணும். ஆப் அப்படின்னா நீங்க வந்து ஆப் டேட்டா வந்து கிளியர் பண்ணணும். இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்யூஷன். இதுதான் வந்து பாருங்க காமனா இருக்கக்கூடிய சொல்யூஷன். ஆல் எரர்ஸ்க்கு வந்து பாருங்க காமனா இருக்கக்கூடிய சொல்யூஷன். நீங்க வந்து இதை ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய ChatGPT வந்து பெஸ்ட்டாவே ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, VPN-னால கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரலாம். அதாவது நீங்க வந்து VPN வந்து கனெக்ட் பண்ணி பயன்படுத்துவீங்க. உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல ஏதோ ஒரு காரணத்துக்காக VPN பயன்படுத்திருப்பீங்க. VPN நீங்க வந்து கனெக்ட் பண்ணி பயன்படுத்தும் போது அது வந்து வேற ஒரு சர்வர் வந்து கனெக்ட் ஆகும். அதாவது வேற ஒரு கண்ட்ரியோட சர்வர் வந்து கனெக்ட் ஆகும். அந்த டைம்ல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இந்த OpenAI தரப்புல இது வந்து பாருங்க அந்த சர்வரை வந்து பிளாக் பண்ணும். இப்போ அது போல பிளாக் ஆகும்போது உங்களுக்கு இது போல எரர்ஸ் வந்து வரும். சம்திங் வான்றாங்க எரரோ எதனா ஒரு எரர் வந்து வரும். உங்களுக்கு ChatGPT வந்து ஒர்க் ஆகாம போகலாம். இப்போ அதனால நீங்க வந்து VPN பயன்படுத்துறீங்க அப்படின்னா VPN அப்படின்றத நீங்க வந்து ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ChatGPT அப்படின்றத பயன்படுத்தி பாருங்க. VPN ஆஃப் பண்ணிட்டு இப்போ நீங்க ChatGPT-யை நீங்க வந்து உங்களுடைய ப்ரௌசர்லயோ அல்லது ஆப்லயோ நீங்க வந்து ரன்னிங்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ ப்ரௌசரை நீங்க க்ளோஸ் பண்ணிருங்க. நீங்க ஆப் யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஆப்பை க்ளோஸ் பண்ணி ரன்னிங்ல இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு அந்த பேஜை நீங்க வந்து புதுசா ஓப்பன் பண்ணி நீங்க மறுபடியும் ட்ரை பண்ணி பாருங்க. அதாவது அதை வந்து திரும்ப ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க இன்டர்நெட் கனெக்ஷன் பிரச்சனை. இப்போ வந்து இன்டர்நெட் கனெக்ஷன்ல பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு வந்து சரியா வந்து ChatGPT வந்து ஒர்க் ஆகாது, மெசேஜ் வந்து சென்ட் ஆகாது, லோடிங் வந்து லேட் ஆகும், ரெஸ்பான்ஸ் அப்படின்றது லேட்டா வந்து கிடைக்கும் இன்டர்நெட் பிரச்சனைனால. இப்போ இதை நம்ம சால்வ் பண்றதுக்கு இப்போ உங்களுடைய இன்டர்நெட் செட்டிங்ஸ் எல்லாம் சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து சரியா டவர் இருக்கக்கூடிய பிளேஸ்ல இருக்கீங்களா சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றீங்க அப்படின்னா ஒய்ஃபை வந்து சரியா வந்து அதுல இருந்து இன்டர்நெட் சரியா வருதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுங்க. ஒரு தடவை ஒய்ஃபை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா ஒய்ஃபை நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு மொபைல் டேட்டா யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இது போல வந்து பாருங்க அந்த இன்டர்நெட் கனெக்ஷன்லாம் உங்களுடைய மொபைலுக்கு சரியா நீங்க வந்து செட் பண்ணிட்டு நீங்க வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ChatGPT-ல இந்த எரர் அப்படின்றது வராது, சால்வ் ஆயிடும். மெசேஜ்லாம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ரீயா வந்து சென்ட் ஆகும், நல்லா ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணும். சம்டைம்ஸ் வந்து பாருங்க மொபைல் டேட்டால வந்து உங்களுக்கு வந்து சரியா ஒர்க் ஆகல அப்படின்ற பட்சத்துல இப்போ பக்கத்துல இருக்கவங்களுடைய ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. அந்த டைம்ல கூட உங்களுக்கு ChatGPT ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நீங்கள் வந்து ஃபைனலாக ஒரு தடவை உங்களுடைய மொபைலை ரீஸ்டார்ட் பண்ணியோ அல்லது பவர் ஆஃப் பண்ணியோ திரும்ப ஆன் பண்ணி ChatGPT ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இன்டர்நெட்லாம் சரியா செட் பண்ணிட்டு இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க, நீங்க வந்து ChatGPT-யை வந்து லாங் டைம் வந்து பயன்படுத்துறீங்க. நீங்க வந்து சில மாதங்களா இருக்கட்டும், சில நாட்களா இருக்கட்டும், சில வருடங்களா கூட இருக்கட்டும், நீங்க வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பயன்படுத்தும் போது வந்து பாருங்க, இப்போ இந்த ChatGPT-ல நீங்க வந்து நிறைய நீங்க வந்து சாட் பண்ணுவீங்க, நிறைய விஷயங்களை வந்து நீங்க சர்ச் பண்ணுவீங்க. இது கூட நீங்க வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு பேஜ்ல நீங்க சர்ச் பண்ணும்போது இப்போ அந்த பேஜஸ் லிஸ்ட் வந்து அதிகமாகும். அதாவது அந்த சாட் ஹிஸ்டரி அப்படின்றது வந்து பாருங்க அதிகமாகும். அந்த அது போல அதிகமாகும் போது இந்த பிரச்சனை வந்து வரும். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரே பேஜ்ல நீங்க வந்து லாங் கன்வர்சேஷன் லாங்கா வந்து சாட் பண்ணிட்டு போகும்போது அந்த ரெஸ்பான்ஸ் அப்படின்றது வந்து பாருங்க உங்களுக்கு வந்து குறையும். இப்போ அதனால நீங்க வந்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுக்கும் போதும் சரி, நீங்க வந்து பெரிய ப்ராம்ப்டா கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து பாருங்க ரெஸ்பான்ஸ் பண்றது லேட் ஆகலாம், சென்ட் ஆகிறது கூட லேட் ஆகலாம். அதனால ப்ராம்ப்ட் வந்து பாருங்க மீடியமா கொஞ்சம் சின்னதா வந்து சுருக்கி கொடுக்குற மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அந்த டைம்ல வந்து பாருங்க பிரச்சனை வந்து வராது. இப்போ இது போல நீங்க பயன்படுத்தக்கூடிய ChatGPT-ல வந்து சாட் ஹிஸ்டரி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல சம்டைம்ஸ் வந்து ChatGPT அப்படின்றது
ரெஸ்பான்ஸ் பண்றது லேட் ஆகலாம், ஆட்டோமேட்டிக்கா பேக் வரலாம். இது போல வந்து பாருங்க நிறைய விஷயம் வந்து இருக்கு. இந்த சாட் ஹிஸ்டரி அப்படின்றது ஃபில் ஆகும்போது இந்த சாட் ஹிஸ்டரியை நீங்க வந்து உங்களுக்கு தேவையில்லை, பழைய சாட் ஹிஸ்டரி எல்லாம் உங்களுக்கு வந்து வேண்டாம், இப்போ நான் வந்து புதுசாவே நான் சாட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா, இப்போ நீங்க வந்து உங்களுடைய பழைய சாட் ஹிஸ்டரி எல்லாம் டெலிட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்க சாட் ஜிபிடி ரெஸ்பான்ஸ் அப்படின்றது உங்களுக்கு வந்து நல்லா பெட்டராகவே இருக்கும். இப்போ நம்ம வந்து சாட் ஜிபிடியோட அந்த சாட் ஹிஸ்டரியை மொபைல் ஆப்ல எப்படி நம்ம delete பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து சாட் ஜிபிடி ஆப் ஓபன் பண்ணிட்டு மேல டாப்ல லெஃப்ட் சைடுல வந்து பாருங்க 2 பார் லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த பேஜ்ல மேல டாப்ல ரைட் சைடுல ப்ரொஃபைல் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜ் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல டேட்டா கண்ட்ரோல்ஸ் சொல்லிட்டு இருக்கும். டேட்டா கண்ட்ரோல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜை கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்க கிளியர் சாட் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கும். அதாவது கீழே பாட்டம்ல லாஸ்டா வந்து பாருங்க கிளியர் சாட் ஹிஸ்டரி சொல்லிட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து சாட் ஜிபிடியோட அந்த சாட் ஹிஸ்டரியை வந்து டோட்டலா நீங்க எல்லாமே delete பண்ணிருங்க. delete பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து பயன்படுத்தி பாருங்க. உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு பெட்டராவே கொடுக்கும். நல்லா வந்து பாருங்க ரெஸ்பான்ஸ் பண்ணி நல்லாவே வந்து பாருங்க ஒர்க் ஆகும். இப்போ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய சாட் ஜிபிடி ஆப் வந்து பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் வந்து பண்ணுங்க. சம்டைம்ஸ் வந்து ஓல்டு வெர்ஷன் இருக்கும்போது கூட இது போல எரர்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களுடைய சாட் ஜிபிடி அப்டேட் கேட்டா நீங்க வந்து அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பெட்டராவே வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இந்த வீடியோ மூலமா சாட் ஜிபிடில வரக்கூடிய பிரச்சனை என்ன, அதுக்கு காமனான ரீசன்ஸ் என்ன, அதை எப்படி சரி பண்ணலாம் சொல்லிட்டு நம்ம டீடைலா பார்த்தாச்சு. இது போல இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.